ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் 108 இடங்களை கைப்பற்றி முன்னிலையில் இருந்தாலும் கூட தற்பொழுது ஆட்சி அமைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. ஸோ இதற்கான காரணம் என்ன? அதன் மட்டும் இல்லாமல் இன்று நடைபெறுவதாக இருந்த முதலமைச்சர் பதவியேற்பு விழா தற்பொழுது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் எப்போ நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவைக்க கட்சியானது 108 இடங்களை பிடித்து முன்னிலையில் இருந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் மீதம் ஒரு 11 இடங்கள் நம்மளுக்கு தேவைப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட்டணியை நாடினார்கள். காங்கிரஸுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இதர கட்சிகளுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் காங்கிரஸ் 5 சீட்டுகள் தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதுங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் ஒரு நிபந்தனையும் கேட்டிருக்காங்க, ஒரு அமைச்சரவை பதவி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதன் அடிப்படையில் தற்பொழுது காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணியில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது தாவேகாவிடம் 112 இடங்கள் கைவசம் உள்ளது. இந்த நிலையில்தான் ஆளுநரை 108 இடங்கள் இருக்கும் பட்சத்தில் ஆளுநரிடம் கடிதம் வழங்கப்பட்ட நிலையில் 2 முறை நேற்று ஆளுநரை சந்தித்து பேசிய நிலையிலும் இன்னும் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு கடிதம் ஆளுநரிடம் இருந்து இன்னும் பெறப்படவில்லை. ஸோ இதனால தான் தற்பொழுது பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சராக பதவியேற்க இருந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டுள்ளதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் அழைப்பு விடுவதற்கு 2 சூழ்நிலை உள்ளது. ஒன்று பார்த்திங்கன்னா குறைந்த முன்னிலையில், அதாவது இப்போ தாவேகா பார்த்திங்கன்னா 108 இடங்கள் தான் முன்னிலையில் இருக்காங்க. ஸோ தேவைப்படும் சீட்டுகள் முழுமையாக கிடைத்த பிறகு ஆளுநர் அழைப்பு விடுக்கலாம். இல்லாத பட்சத்தில் முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகும் கூட சில குறிப்பிட்ட நாட்கள் கொடுத்து இந்த நாட்களுக்குள் உங்களுடைய இதை நீங்கள் நிரூபிக்கணும், அதாவது ஆட்சி அமைப்பதற்கான உங்களுடைய 118 இடங்கள் கிடைக்கப்பெற்றது அப்படிங்கிறத நிரூபிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கோட்பாடு. ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா ஆளுநர் கூறியிருப்பது 118 இடங்களும் நிரூபித்த பிறகு நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழல் தான் நிலவி வந்துகிட்ருக்குங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா தவைக்க கட்சியினர் காங்கிரஸிடம் கூட்டணி அமைப்பதாக கேட்டிருந்தாங்க. தற்பொழுது காங்கிரஸ் 5 இடங்களை கொடுத்திருக்கிறது. மீதமில்ல இருக்கக்கூடிய இடங்கள் இழுபறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் தற்பொழுது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் கசிந்தன. ஆனால் தற்பொழுது அது அதிகாரப்பூர்வமாக கிடையாது, அது வெறும் வதந்தி தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. திமுக சார்பிலும் சரி அதிமுக சார்பிலும் சரி. இதனிடையில் பார்த்திங்கன்னா இன்று காலையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு டிவிக்கு ஒரு தொலைக்காட்சியில் பேட்டியளித்திருக்கார். அதில் பார்த்திங்கன்னா தாவேகா கட்சி ஆட்சி அமைப்பதில் நாங்கள் எந்த ஒரு இடையூறும் பண்ண மாட்டோம், 6 மாத காலத்திற்கு எந்த ஒரு இடையூறும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 6 மாத காலம் அப்படிங்கிறது எதற்காக அந்த காலக்கெடு விதித்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த திட்டத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணணும், தொடர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 2500 ரூபாய் கொடுக்கப்படுவதாக தாவேகாவில் உறுதியளித்திருக்கீங்க. ஸோ அது கொடுக்கறதுக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய நிதி நிலைமை சப்போர்ட் லெவலில் இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த 1000 ரூபாயாவது மகளிருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளுக்கு நாங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்திய சத்துணவு திட்டம், பள்ளி மாணவர்களுக்கான சத்துணவு திட்டத்தையும் இலவச சத்துணவு திட்டத்தையும் நீங்கள் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நீங்கள் அதை தொடர வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா தற்பொழுது தாவேகா ஆட்சி அமைப்பதில் சிக்கல் இழுபறை வந்த நிலையில் திமுகவிடமிருந்து எந்த ஒரு இடையூறும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்று காலையில் பேட்டி அளிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா தாவேகாவிற்கு ஆட்சி அமைப்பதில் திமுக எந்த ஒரு இடையூறும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி தெளிவான ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்ததாக பார்க்கும் பட்சத்தில் காங்கிரஸுக்கு அடுத்தது யார் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பாங்க அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இதனிடையில் பார்க்கும் பொழுது அதிமுக உள்ள உட்கட்சி பூசல் நடைபெற்றிருக்கு. அதாவது தாவேகாவிற்கு சிலர் ஆதரவு தெரிவிப்பதாக சில தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளதுங்க. என்ன கன்ஃபார்மாக தெரில. ஸோ அவங்க ஏதாவது சப்போர்ட் லெவல் கொடுப்பாங்களா, இல்லை இதர கட்சிகள் அதாவது திமுகவுடனும் அதிமுகவுடனும் கூட்டணியில் இருக்கக்கூடிய இதர கட்சிகள் சப்போர்ட், அதாவது கூட்டணி அமைப்பாங்களாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் 118 சீட்டுகள் கிடைத்த பிறகே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி
ஏற்பார் அப்படிங்கிற சூழல் தான் தற்பொழுது இருக்குதுங்க. இதனிடையில் நேற்று பார்த்தீங்கன்னா தவிக தலைவர் விஜய் அவர்களுக்கு கணுவாய் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது முதலமைச்சருக்கான அந்த கணுவாய் பாதுகாப்பு தற்பொழுது ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்குங்க. நேற்று இரவிலிருந்தே விஜய் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைச்சிருக்குங்க. ஸோ பரபரப்பான அரசியல் சூழலில் தற்பொழுது நிலவரம் இதுதான். ஸோ எப்போ ஆட்சி அமைக்க போகிறாங்க, என்ன நடக்குது, எந்த கட்சியோட மீண்டும் கூட்டணி இருக்குது அப்படிங்கிறது தெரிந்தவுடனே உடனுக்குடன் நம்ம சேனலில் தெரியப்படுத்துகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.